இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவானது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இந்த 10 வருட மோடி ஆட்சி காலத்தில் ஒரு முஸ்லீம்காவது பிரச்சனை இருந்திருந்தால் அதை பற்றி முதலமைச்சர் பேசலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரியா? அவ்வளோதான். பச்சையாக புழுகுவாங்க, பச்சையாக பேசுவாங்க. பொய் பேசுறதுக்கு அவங்களா எந்த கவலையும் இல்லாமல் பொய் பேசுவாங்கங்கிறது நயினார் நாகேந்திரன் சொன்னது. ராமர் கோயில் எங்கே கட்டினாங்க? உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை முஸ்லீம்கள் வீடுகள் வந்து புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டது. முஸ்லீம்கள்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி பேசுறது யார்? எந்த பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? முஸ்லீம்களை விடுங்க. இவங்களையே நீங்கள் வந்து மனுஷனாக மதிக்கலையே. உங்களுக்காக அடிதண்டம் படிதண்டமாக கிடந்து காலில் எல்லாம் உளுந்து எந்திரிச்சு நான் வந்து உங்களை சேர்ந்தவன்னு சொன்ன இளையராஜாவை கூட நீங்கள் ஒன்றும் மரியாதை கொடுக்கலையே. அவ்வளோதான். அதுக்கு மேலே இளையராஜாவோட வந்து சரண்டரான ஆட்களை பார்க்க முடியும். யாரை நீங்கள் விட்டீங்க? முஸ்லீம்களை விடுங்க. யாரை நீங்கள் இது பண்ணீங்க? அந்த ராமர் கோயிலை எங்கே கட்டிங்க நீங்கள்? பாபர் மஸ் எதை விட்டீங்க? சும்மா வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு அடவே கிடையாது. எந்த இனப்படுகொலையுமே யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஹிட்லரை விடவாங்க ஒரு யூதர்கள் தவறு பண்ணவர்கள் இல்லைன்னு சொல்லலை. யூத இனங்கிறது ஒரு அழிக்கப்பட வேண்டிய மதம்னு சொல்லி ஹிட்லர் இது பண்ணான். அப்போது அந்த இதை வந்து ரஷ்யா வந்து முதல்ல ஆதரித்து அவங்க கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க யூதர்கள் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட் ஆகி அப்புறம் அமெரிக்காவோட சேர்ந்துட்டாங்க. ஒரு இனப்படுகொலைக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. கடைசியில் ஹிட்லர் தான் காணாமல் போனார். அது மாதிரி நீங்கள் ஒரு இனப்படுகொலையை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது என்னன்னா அவங்களால பாதிப்பு அதிகம் கிடையாதுங்கும் போது நீங்கள் அவங்கள வந்து எதிர்த்து நின்னீங்கன்னா நடக்காது. மேல் ஜாதி கீழ் ஜாதி தகராறு எப்போ வருது நமக்கு? நீ என்னை ஏறி மெதிக்கிறதுனால தானே நம்ம ஊரில் இன பிரச்சனை வந்தது. என் ஊரில் உட்காந்துட்டு என்னையே கீழ் ஜாதின்னு பண்ணுற திமிரு உனக்கு இருந்தால் நான் சும்மா இருப்பேனா? அதனால தான் இன்றைக்கி இங்கே திராவிட இயக்கங்கள் ஏன் வந்தது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருந்துச்சு. அதனால தான் திராவிட இயக்கம். ஏன் சனாதன அடி வாங்குச்சு? மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி, நீ உன் ஜாதிக்கு ஒரு நீதி. நீ கொலை பண்ணாலும்னாக்கா பாப்பானா இருந்தாக்கா உனக்கு தண்டனை கிடையாதுங்கிறது தானே மனு தர்மம். அதெல்லாம் அப்படி வரும்போது நம்ம அதனால தானே அந்த போராட்டம் நின்றுது. அதான் அது மாதிரி ஒரு அநியாயத்துக்கு. இப்போது அமெரிக்காவில் வந்து அட்லாண்டாவில் ஸ்டோன் மவுண்டன் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு இது கருப்பர் இனத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தபோது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்த ஷெர்மான்ற ஒரு பேர் ஷெர்மான்னு நினைக்கிறேன். அந்த தளபதியினுடைய இதை வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக அந்த அந்த பெரிய குன்று நல்ல பெரிய ஒரு 1000 அடி சைஸில் இருக்கும். அவ்வளோ பெரிய சிலையை செஞ்சு அதில் புடைப்பு சிற்பமாக வச்சுருக்காங்க. அது அங்கே அட்லாண்டாவில் 6 மாதம் கிடக்குறாங்க. என்னமோ அந்த ஸ்டோன் மவுண்டன் சொல்கிறாங்களே பார்த்தா என்னென்னா அடாது ஒரு இனப்படுகொலை பண்ணவனுடைய இடம் அது. அங்கே போய் அவன் பார்ப்பான். ட்ரெயின்லாம் விட்றாங்க, பஸ்ஸெல்லாம் போகுது. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அது அமெரிக்கா காட்டவே இல்லை. ஏன்னா நோக்கம் தப்பு. ஒரு இனப்படுகொலை நடத்தின ஒரு துரோகிக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னம் மக்களை மதிக்கல. அதை நீங்கள் சிலை எழுப்பிடலாம், மரியாதை. இப்போ பட்டேலுக்கு சிலை எழுப்பியிருக்காங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய சிலை. யார் பார்க்க வர்றா? அப்படியே சுற்றுலாத்துறை அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துடும். நாங்கள் ஒரு பயலுங்க இல்லை, அவங்களுடைய பேச்சு எல்லாமே அப்படி தானே இருக்குது. இப்போ ராமர் கோயில் கட்டும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய சுற்றுலாத்தலம், இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க, இவ்வளோ வருமானம் வருது. அப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு திசை திருப்பக்கூடிய வேலையை தான். அந்த ராமர் கோயில் நீங்கள் சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு? உடனே அங்கே ஒரு ஏர்போர்ட் வச்சாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்க. யாருமே வரல. ரயில்வே ஸ்டேஷன் முடியாச்சு, ஏர்போர்ட்டும் முடியாச்சு. அந்த கோயிலில் இருந்த அர்ச்சகரும் சேர்த்து போயிட்டான். கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு யாரும் இல்லை. சீதையே இல்லாத ராமன் கேட்டால் பாலராமன்ட்டாங்க.
அது ராமனுக்கு வந்த கொடுமையை நினச்சாதான் வாழ்நாள் பூரா அந்த பொண்டாட்டியோட இருக்க மாட்டாங்க. என்னன்னே புரியல. இப்படி ஒரு ராமருக்கு தான் பிரச்சனை. அது அந்த ராமனை நினச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அவங்க சித்தி சொன்னாங்கன்னு காட்டுக்கு போயிட்டான். அந்த பொண்ணு பார்த்தாக்கா இவனோட உட்காந்து தேராதுன்னு சொல்லிட்டு ராவனோட அந்த மாதிரி கிளம்பி போயிடுச்சு. திருப்பி கூப்பிட்டு வந்தாக்க ஊர் ஜனங்களாம் ஏன்டா அவன் 14 வருஷம் இருந்தோம் சும்மா இருப்பான்னு கேட்ட உடனே சரி மறுபடியும் துரத்தி விட்டான். புள்ள அந்த பசங்களே உதச்சி எங்கள் அம்மாவோட கொடுமை பண்ண அடித்து உதச்சதில் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்து போயிட்டான். கடைசி வரலும் பொண்டாட்டியோட இருக்க முடியல. அப்படிப்பட்ட ராம அப்படி ஒரு கோயிலாவது கட்டுருக்கேன், அங்கேயாவது பக்கத்தில் வைக்க வேணாம், அதுலேயும் கிடையாதுன்னு மோடி கட்டினார்றா. அந்த ராமன் நினச்சா யார் வருவா அந்த கோயிலுக்கு? நிச்சயமா சார். இப்போ தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அன்றாடம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பைக்கில் போகிறவங்கள அடிக்கிறது, பரதா போட்டு போன அடிக்கிறது. இப்போ ஒரு பண்டிகையின் போது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள்லாம் திரையிட்டு மூடப்பட்டது. அந்த ஹோலி பண்டிகையின் போது பள்ளிவாசல்கள்லாம் திரையிட்டு மூடப்பட்டது. அது மாதிரி ரம்ஜான் பெருநாளின் போது, இஸ்லாமியர்களுடைய பெருநாளின் போது நீங்கள் ரோட்டுக்கு தொழுகை பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு முடக்கப்படும் சொல்லி எச்சரிக்கையெல்லாம் விடுத்தாங்க. இது நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஜனநாயக நாட்டில் இது மிகப்பெரிய ஒரு மோசடியாகவும் ஒரு ரொம்ப வல்கரான ஒரு விஷயமாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய, உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வக்ஃப் மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சொத்துக்களை அபகரிக்க மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த மத சம்பந்தமான விஷயங்கள்ல எனக்கு அவ்வளவான ஈடுபாடுகள் கிடையாது. அது என்னை பொறுத்தவரையிலும் எல்லா மதமுமே தப்பான மதம் தான். அதில் மதங்களை பொறுத்தவரையிலும் மதமே தப்பு தான். எல்லா மதங்களும், எந்த மதமாக இருந்தாலும் தப்பு தான். ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபித்தவர்களையும் தப்பாக தான் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா புத்தரை நான் சொல்லுவேன். ஒரு பெரிய மகான் கேகான் எல்லாமே சொல்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் புதுசாக கட்டியிருந்த தன்னுடைய மனைவி யசோதையும் தன்னுடைய மகனையும் வீட்டில் விட்டுட்டு ஒரு பாட்டி சாமியாராக போனாக்கா என்னங்க அர்த்தம்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அந்த மனைவிக்கு என்ன பதில்? நீ செஞ்சது நியாயமாகிறது தான் கேள்வி. வர்த்தமான மகாவீரர் இருந்தார், ஜெயின, அவங்களாம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட தான் அவங்க இதாக போவாங்க. ஜெயின மதத்தில் இருந்த துறவிகளுக்கு தாங்க கெட்ட பேர் இல்லாத ஒரே மதமாக இருக்கிறது அதுதான். எல்லா மத தலைவர்களுக்கும் பேரில் ஒரு தவறான விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம பேச முடியாது. அந்த மதவாதிகள் அதனால் இந்த வக்ஃபை பற்றி அவங்க கொண்டு வரதை கோயில் நிலங்களாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், அந்த பணம் சரியான முறையில் செலவுப்படுதாங்கிறத பார்க்கறதுக்கு அந்த கண்காணிப்பு இருக்க வேண்டியது கட்டாயம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலில் வலது கை மாத்திரம் செஞ்சு வச்சாங்க. எப்போ 50களில் அன்னைக்கு அது 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 20,000 கோடிக்கு வரும். அவ்வளவும் வைரமும் தங்கமும் போட்டு பண்ணது. நீங்கள் சொல்கிறாங்க அதில் எதுவுமே இல்லைங்கிற கைதான் இருக்குது. அது பூரா போயிடுச்சு. கிருஷ்ணதேவராயன் கொடுத்த அந்த சொத்துக்கள், அந்த நகைகள் பூராமே முலாம் பூசப்பட்டவை தான். ஒரிஜினல் தங்கத்தை அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிதம்பரம் கோயிலில் அந்த குலோத்துங்க சோழனால் வேயப்பட்ட அந்த தங்க கூரை, அதில் தங்கமே கிடையாதுங்கிறாங்க. அது களவாடப்பட்டது. அது கலரில் ஒரு தகரம் இருக்குதுங்கிறாங்க. இப்படி பல திருவாங்கூர் கோயிலில் இருக்கிற அனந்த பத்மநாபன் அந்த கருவறையை திறந்தால் அதில் எடுத்தால் ஒரு 100 வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேணாங்கிறாங்க. அவ்வளோ செல்வம் இருக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. உள்ள என்ன இருக்குது? ஏன்னா யாரும் திறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? மத அனாவசியம் மதத்தை தலையிடாதேங்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. என்ன இருக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது எந்த மதமாக இருந்தாலும் அது ஒரு கண்காணிப்புக்கு ஆளாக்கணும். நிச்சயமாக ஆளாக்கணும், கண்காணிப்புக்கு ஆளாக்கணும், ஓப்பனாக செய்யணும். திருப்பதியில் நான் பார்த்துருக்குறேன். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலில் இருக்கிற காசையெல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடியும் கொட்டி, அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், மண்டபம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அப்படியே கொட்டி அந்த காசையெல்லாம் ஜல்லடையில் போட்டு இது பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த 10 பைசா 20 பைசா எல்லாம் அந்த சைஸாக தகுந்த பிரிஞ்சு விழுவுறதுமா. அது ரொம்ப நேர்மையாக நடக்கிறதா காட்டுறதுக்காக. என்ன எடுத்தாங்க, எதை போய் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ சொல்கிறாங்க அதில் எல்லாமே
கிருஷ்ணதேவராயன் கொடுத்தது, அதுக்கப்புறம் கொடுத்தது அதெல்லாமே எங்கெங்கேயோ போயிடுச்சுன்றாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் மதத்தினால அழிக்கப்படுறதும் கொல்லப்படுறதும் ஒடுக்கப்படுறதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லா காலத்திலுமே உள்ளது. இன்னைக்கு நேற்று இல்லை, மதம்னு என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து அது ஆரம்பமாயிடுச்சு. இப்போ கிங் ரிச்சர்ட் குரூசைடர்ஸ்ன்னு ஒன்று வச்சான். இஸ்லாம் வந்து பயங்கரமாக ஐரோப்பாவில் பரவ ஆரம்பித்த உடனே குரூசைடர்ஸ் வச்சு கிறிஸ்டியானிட்டியை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணான். அந்த அப்படி தான் வந்து துருக்கியோட நிறுத்தினான். இல்லாட்டி இதெல்லாம் இட்டாலி எல்லாமே முஸ்லீமாக மாறுற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படி அவன் தடுத்தும் கூட மத்திய ஆசியா பூரா முஸ்லீம்களாக போயிட்டாங்க. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தாஜிகிஸ்தான், உக்ரைன் எல்லாமே முஸ்லீமாக மாறிடுச்சு. அந்த வேகமாக வந்ததுனால தான் அதை அப்படியே அங்கே நிறுத்தினான், துருக்கியோட நிறுத்தினான். அது இல்லாட்டி போனால் அன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி அப்படியே காணாமல் போயிருக்கு, அப்படியே காணாமல். அதே மாதிரி தான் இங்கே வந்து சமணமும் பௌத்தமும் தான் இருந்தது. திருஞான சம்பந்தம் வந்து சமண மதத்தவர்களை 8000 பேரை கழுவில் ஏற்றி கொண்டு தமிழ் புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் அழித்து ஒழித்து தானே பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. தீக்குறளை சென்று ஓதோமுங்கிறாள், குரலை ஒழிச்சு கட்டுறாங்கிறாளா ஆண்டாள். அந்த அளவுக்கு அவங்க வன்மம் காட்டினாங்க. மதத்தின் பேரால தான் மனித சமூகத்தில் மிகப்பெரிய கொடுமைகளும். மகேந்திர பல்லவன் வந்து சமணனாக இருந்த மகேந்திர பல்லவன் சைவ மதத்துக்கு மாறினப்புறம் தான் இங்கே இந்து மதமே, அந்த சனாதன மதமே வருது. அது ஒன்றும் இங்கே கிடையாது. சங்க இலக்கியங்கள் பூரா சமண பௌத்தம் தானே. 7ஆம் நூற்றாண்டில் தான் அந்த மதமே இங்கே வருது. அது ஒன்றும் இங்கே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதங்கள். அதனால தான் பி சிதம்பரம் போன்றவர்களாக சொன்னாங்க, எதை வேணாலும் அனுமதிக்கலாம், மத சம்பந்தமான வெறியை நம்ம அனுமதிக்க கூடாது, அது மனித இனத்துக்கே விரோதம். அது எந்த மதமாக இருந்தாலும் ஒன்று தான். அது யாராக இருந்தாலும் என்ன பெரியாராக தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்து மதத்தை பற்றி இவ்வளோ விமர்சிக்கிறீங்களே, ஏன் இஸ்லாமை பற்றியோ கிறிஸ்டியானிட்டி பற்றி ஏன் சொல்ல? இந்து மதத்தில் இருக்கிற கதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியலையா? கேவலமாக இருக்குது. பசங்கிட்ட பேச முடியுமா? ஒருத்திக்கு 5 புருஷங்கிறான், உன் பிள்ளைகிட்ட சொல்லுவே அந்த கதையான்னார். யாரோ ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், உன் பிள்ளைகிட்ட சொல்லுவியான்னு. ராதா இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறான், ராதாகிருஷ்ணன் பேர் வைக்கிறீங்க, இந்த கதையை சொல்லுவீங்களாங்கிறான். எப்படி சொல்கிறது? ஏதாவது ஒரு தேவர்கள்லாம் வந்து அதை ஒரு முனிவருடைய மனைவி, அவள் பேர் என்ன, அந்த அவ்வளோ அழகாக இருக்கிறா, தாராவா என்ன, அகலியா இல்லை அகலிகை இல்லை, அவளை நிர்வாணமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அந்த முனிவரை வந்து பிச்சை கேட்குற மாதிரி வர்றாங்க. அந்த முனிவர் உடனே இது, எங்களுக்கு பிச்சை போடுறதுனா உன் மனைவி நிர்வாணமாக வந்து எங்களுக்கு பிச்சை போடணும். அவள் தெரிஞ்சுக்கிறா, வந்துக்கிறது 3 பேர் சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்கிறா. அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய சக்தியால் அவங்க 3 பேர்த்தையும் குழந்தையாக மாற்றி அவன் நிர்வாணமாக சாப்பாடு போடுறான். இப்படியெல்லாம் கதை எழுதுனா என்னங்க? இந்த கதையை பசங்கிட்ட சொல்ல முடியுமா? அதைத்தான் பெரியார் சொன்னார். இது மாதிரி முஸ்லீம் இதுலேயோ கிறிஸ்தவ மதத்திலேயோ இருக்குதா? அந்த மதங்கள்லேயும் அசிங்கமான சம்பவங்கள் இருக்குது. அதை நாகரிகப்படுத்தி கண்ணியப்படுத்தி சொல்கிறாங்க, கேவலமாக சொல்லலாம். அது புனிதர் இது பண்ணி அந்த ஆபாசத்தையும் நீக்கிட்டு அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் கதை அப்படி இருக்குதா? சொல்ல முடியுமா அந்த கதையெல்லாம் அப்படின்னா? அதனால தான் அண்ணா வந்து கம்பரசை எழுதினார். கம்பராமாயணத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டாயமாக வைக்கணுன்னும் போது சொன்னார், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கப்பான்னு வச்சார். 10 பாடலில் தான் எழுதி போட்டார். சீதை ராமன் தான் வெளில உடைச்சிட்டான் அப்படிங்கிறத கேட்ட உடனே சீதைக்கு சந்தோஷம் வந்ததை கம்பன் எழுதுனது வந்து வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமான கவிதை அது செய்யுள்ளது. பள்ளிக்கூடத்தில் வைங்க அப்படின்னார். அவர் சொன்ன அசிங்கம். இப்படியெல்லாம் எழுதுனாங்க. அதைத்தான் பெரியார் சொன்னார், கதை நல்லா இருந்தால் நானே சொல்லுவேன் ஏன்னார். எல்லாமே மோசமான கதைகள், அவ்வளோ கேவலமான கதைகளாக இருக்குது, கேவலமான கதைகளாக இருக்குது. அதனால தான் இன்னொருத்த பொண்டாட்டி அகலிகை, அவள் ஏன் கல்லானாங்கிறதுக்கு கதை வருது. இப்போ புருஷன் கௌதம முனிவர் அவரை ஏமாற்றி இந்த இந்திரன் மேலே இருந்து பார்த்து அகலிகை மேலே மாலா காதல் வச்சுக்கிட்டு அவளை எப்படியாவது உடலுறவு வச்சுக்கணுங்கிறதுக்காக சேவல் கூவுற மாதிரி சத்தம் போட வச்சு சேவல் கூவிடுச்சு, பொழுது விட்டுச்சு. கௌதம முனிவர் போகிறாரு, ஆத்தங்கரைக்கு போகிறாரு.
அந்த நேரத்தில் உள்ளே வர்றான். இந்திரனை பார்த்தோன்னே இவன் மயங்கிடுறான். 2 பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க, உடல் உறவு கொண்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே போன தான் பார்க்குறது நடுராத்திரி எழுந்திரிச்சு வந்துச்சோன்னு தெரிஞ்சு அவர் திரும்பி வந்துட்டார். வந்து பார்த்தா தான் பொண்டாட்டி ஜாலியாக இருக்கார். அவர் என்ன சாபம் கொடுத்தாரு? எதை பார்க்கறதுக்காக நீ இப்படி அலைஞ்சியோ அந்த உறுப்பு, அந்த பெண் உறுப்பு உடம்புறா வரட்டும்னு இந்திரனுக்கு சபிச்சார். அதை பார்க்குறதுக்கு தானே இவ்வளோ ஆட்டம் போட்டார். அதை வந்து நாகரிகமாக என்ன சொல்லிட்டாங்க, உடம்பெல்லாம் கண்ணாக மாறிச்சுன்னாங்க. உடம்பெல்லாம் பெண் உறுப்பாக மாறிச்சு. இவ்வளோ கல்லாக்கிட்டார். இந்த கதையை வந்து பசங்கிட்ட சொல்லுவீங்களா? அதை தான் பெரியார் சொன்னார். உன் கதை நாகரிகமாக தான் தானே சொல்லுவையா. சரி சார், உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.